அண்ணாமலை அவர்கள் 4/6/1984 பிறந்திருக்கிறார்கள். கடக ராசியில் பிறந்திருக்கிறார்கள். முதலாவது அண்ணாமலை அவர்கள் பதவியில் இருந்த காலத்தில் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு பேட்டி நிமிர்ந்த நெல் சேனலில் சொல்லியிருந்தேன் 2024. 2025 அவர் ஜனவரி மாதத்திற்கு பிறகு அவருக்கு நீச்ச நிலை ஏற்படுகிறது. அவர் பதவியை விட்டு அவரை எடுத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன். அது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருந்தது. அந்த நேரத்தில் இருந்ததை சொல்லியிருந்தேன். இரண்டாவதாக அவருக்கு ரீஎன்ட்ரி இருக்கிறதா என்று 2025 ஜூன் மாதத்தில் சொல்லியிருந்தேன். இந்த 2026 ஜூலை மாதத்திற்கு பிறகு அவருக்கு நல்ல காலம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கப் போகிறார். இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கும் காலத்தில் அவருடைய பலம் எப்படி இருக்கும், அவருடைய பலகீனம் எப்படி இருக்கும் என்கிற ஒரு விஷயத்தை ஒரு ஆய்வு செய்து அதை தான் இதில் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அரசியல் கட்சிகளில் ஒருவருக்கு மேஷம், சிம்மம், தனுசு ராசிகளில் கிரகங்கள் இருக்க வேண்டும். அண்ணாமலை அவர்களுக்கு தனுசு ராசியில் குரு இருக்கிறது. தனுசு ராசியில் குரு இருந்தால் ஒரு பலமான அஸ்திவாரம் அவருக்கு இருக்கும். ஒரு பலமான அஸ்திவாரம், அதாவது தொடை பலம் பிடிச்சு நிற்கிறதில் ஒரு நெடுங்காலம் நிற்கும் ஒரு சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. நெடுங்காலம் நிற்கும் சக்தி இருக்கிறது. பேச்சு திறனும் தர்மத்தை நீதியையும் நிலைநாட்டுகிற ஒரு பேச்சு திறன் ரிஷப ராசியை அடிப்படையாக கொண்டது. அவருக்கு ரிஷப ராசியில் சூரியன் இருக்கிறது. சூரியன் ரிஷப ராசியில் இருந்தால் பேச்சு என்கிற விஷயத்தில் யாராலும் இவரை ஜெயிக்க முடியாது. அங்கே ஒரு கிரகம் அல்ல, 3-4 கிரகங்கள் அந்த கட்டத்தில் இருக்கிறது. எந்த விதத்திலும் எந்த பக்கத்திலும் அவரால் பதில் சொல்ல முடியும். அந்த அறிவை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வாய் மூலமாக வெளியே சொல்லுவது ரிஷபராசியாக இருக்கிறது. இந்த ரிஷபராசியில்தான் சூரியன் அவருக்கு இருக்கிறது, ராகு இருக்கிறது. ராகு இருந்தாலே அவரை ஜெயிக்க முடியாது. சூரியனும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாய் திறனால் அவர் ஜனங்களை கவர்ந்து விடுவார். அது மக்களுக்கு பிடிக்கிற ஒன்றாக இருக்கும். இது இப்போ 2 பலமாயிற்று. வாயாலும் அவர் ஜெயிப்பார், அவர் பலமாக ஆட்சி செய்வாருங்கிற ஒரு ஆனால் வாயால் செய்கிற ஆட்சி பலமாக இருக்கிறது. அவருக்கு தொண்டர்கள் என்பவர்கள் படை பலன் உறுதியாக இருக்கிறது. தனுசு ராசியில் இருக்கிற குரு உறுதியாக அவைகளை வைத்து விட்டார். இனி இவருடைய நேர பலம் ஜாதகத்தில் நவாம்சத்தில் போனால் சுக்கிரனானவன் மிதுன ராசியிலிருந்து நீச்சத்தை நோக்கி போன காரணத்தினால் இறுதியாக அது முடியும் காலத்தில் நீச்சத்தில் போய் முடிந்தது. கன்னியில் நீச்சத்தில் முடிந்ததால் அதை சொன்னேன். இரண்டாவது அவருடைய பலகீனம் இதில் தான் இருக்கிறது. அவருக்கு கடக ராசியில் அந்த சூரியன் இருக்கிறது. இந்த சூரியன் கடகத்திலிருந்து 1.5 வருட காலங்கள் கடகத்தில் இருக்கும். இதை கொண்டு தான் சொன்னேன், அவருக்கு 1.5 வருட காலங்கள் கடகராசியில் இருக்கும்போது எந்தவித பதவிகளும் இல்லாத ஒரு நிலையில் போகும். அதாவது ஜூலை மாதத்திற்கு பிற்பாடு, போன வருஷம் சொன்னது, ஜூலை மாதத்திற்கு பிற்பாடு அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரி இருக்கிறது. அது ஒரு பலமான என்ட்ரியாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன். இந்த ஜூலை மாதத்திற்கு பிற்பாடு இவருடைய ஜாதகம் புள்ளி விவரமாக எனக்கு தெரியாது. அரசியலில் இருப்பவர்களுக்கு இதுதான் லக்கணம், இப்படி தான் இருக்கும்ங்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது. அதை கொண்டு தான் சொல்லியிருந்தேன். சரியாக தெரிந்தால் அதை சரியாக கணித்து விடலாம், எந்த நேரத்தில் அவர் இவைகளை செய்ய வேண்டும் என்று. இப்பொழுது அவர் புதியதாக கட்சி ஆரம்பிக்கும் காலத்தில் இந்த சூரியன் சிம்ம ராசியை தொடும் காலத்தில் இந்த கட்சியை அவர் ஸ்தாபித்தால் இந்த கட்சி உறுதியாகிவிடும். இவர் முதலமைச்சர் ஆவதும் உறுதியாகிவிடும். இந்த சூரியன் நீச்சத்தை நோக்கி போகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது பலகீனம்.
அதாவது சிம்ம ராசியில் வந்த பிற்பாடு 1.5 வருடம் கழித்து அது கன்னி ராசியில் இருக்கும். அதன் பிற்பாடு 1.5 வருடம் கழித்து அது துலாம் ராசியில் நீச்சமடைந்துவிடும். எப்படி சுக்கிரன் நீச்சத்தை நோக்கி போனதோ அதேபோல் இந்த சூரியனும் நீச்சத்தை நோக்கி போகிறது. ஒரு விஷயம், யாரை எதிர்த்து போரிடுகிறோம் என்பதுதான். விஜய் அவர்களிடம் இருக்கிற ரத்தன் பண்டிட் அவர்கள் விஜயிடம் இருக்கும் வரை அதை தோற்கடிப்பது மகா கடினம். ஏனென்றால் நான் சொல்லியிருந்தேன், கும்ப ராசியில் அவரோடு ஒருவர் இருந்து அவரை வழிநடத்தினால் விஜய் ஜெயித்து விடுவார், அவரை வீழ்த்த முடியாது என்று. இந்த ரத்தன் பண்டிட் அவர்கள் இந்த கும்பராசியை சார்ந்தவராக இருக்கிறார். ஆக ஒவ்வொரு காய்களையும் சரியாக எடுத்து நிறுத்தினால், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள சூரியனையும் சரியான இடத்தில் நிறுத்த வேண்டும், சந்திரனையும் சரியான இடத்தில் நிறுத்த வேண்டும். இவர்கள் 2 பேரையும் சரியான இடத்தில் நிறுத்திவிட்டால் அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பது உறுதியாகிவிடும். ஏனென்றால் ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் விஜய் அவர்கள் எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ரத்தன் பண்டிட் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் அண்ணாமலை அவர்களும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் ஜெயிக்கிற நிலையில் இருந்தால் அதை ஜெயிக்க வைக்க முடியும். அண்ணாமலை அவர்களை பதவியில் அமர வைக்க சாத்தியமுள்ள அஸ்ட்ராலஜர்கள் அவர்கள் அருகில் இருந்தால் அவரை ஜெயிக்க வைத்து விடுவார்கள். அந்த வைக்கிற அஸ்ட்ராலஜர்கள் ரத்தன் பண்டிட் அவர்களை விடவும் பலத்தவர்களாக இருக்க வேண்டும். இவர்களும் கும்பராசியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கும்பராசியை சார்ந்த அஸ்ட்ராலஜர்கள் எவரையும் ஜெயிக்க வைத்து விடுவார்கள். இதைதான் விஜய் அவர்களுக்கு அரசியல் விதி இல்லை, ஆனாலும் கும்பராசியில் இருக்கிறவர்களின் துணை இருந்தால் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று முதலாவது விஜய் குறித்து சொன்ன பேட்டியிலும் இதை சொல்லியிருந்தேன். இதேபோல் அண்ணாமலை அவர்களுக்கும் இதேபோல் ஒருவர் கூட இருந்தால், ஒரு அஸ்ட்ராலஜர் எந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற வைக்கிறாரோ அதே போன்ற அடிச்சுவடுகள் எதிர் அடிச்சுவடுகளை பின்பற்ற வைத்தால் மட்டுமே அதில் ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் அதை ஜெயிப்பது கடினம். காரணம், இந்த சூரியன் நீச்சத்தை நோக்கி போகிறதுனால். மற்றபடி அது உச்சத்தை நோக்கி போகிறதாக இருந்தால் இவர்களுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது. இவர்களுடைய விதியே உச்சத்துக்கு போகிறதுனால் உச்சத்தில் கொண்டு போய்விடும். இப்படி அண்ணாமலை அவர்களுக்கு பலமும் பலகீனமும் இருக்கிறது. சரியான ஒரு அஸ்ட்ராலஜர்களால் ஜெயிக்க வைத்த காலத்தில் இருப்பதால் இதைகளை சொல்லுகிறேன். அதனால்தான் இந்த அண்ணாமலை அவர்களுக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் அவர் ஜெயித்து விடுவார் என்பது உறுதியாக இருக்கிறது.